ஓகேயா? ஆல் குட். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடிப்படையில் நிறைய கேள்விகள் எதை ஒட்டி வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு என்னது, இந்த காலத்து பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவதிலேருந்து தொடங்கி எஜுகேஷன் மெத்தடு, பேரண்டிங் டிப்ஸு, குழந்தைகள் அவங்களே தாழ்த்திக்கிறாங்க. இன்றைய தலைமுறை கல்வியின் முக்கியத்துவம் என்ன, இவங்கெல்லாம் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கல்வியின் முக்கியத்துவம் புரியலை. அடுத்தது பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை, பெற்றோர்களை பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை. வீட்டில் அடக்க ஒடுக்கமாக அடங்க மாட்டேங்கிறான், ஆனால் பள்ளிக்கூடத்தில் வந்தால் கட்டுப்பாடாக இருக்கிறான். படிப்பை தவிர வேறு எதுவும் ஏன் தேவையில்லைன்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னு பிள்ளைகள் சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு. சேட்டை பண்ணுற பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயம் இருக்குது. அதை மாற்றுங்க, ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. ஃபாரின் போனால் தான் ஃபியூச்சர் இருக்குமா அப்படிங்கிறாங்க. மார்க் குறைவானா தவறான முடிவுகள் எடுப்பது எவ்வளோ ஆபத்தானது, எவ்வளோ தப்புன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தென் போதைப் பொருட்களுக்கு பிள்ளைகள் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. நான் ஒன்று வரேன். முதல்ல நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது, பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிறது. ஏன்னா இது எல்லா இடத்துல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். இங்கே மட்டும் இல்லை, நான் என்னோட நிகழ்ச்சிகளையும் கூட பார்க்குறேன். பெற்றோர்களை பிள்ளைகள் புரிந்து கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லாஜிக்கே புரியலை. பெற்றோர்களை எப்படி புரிந்து கொள்வது, இதுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்கா? பெற்றோர்களை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, நீங்கள் உங்கள் புருஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை உங்கள் கணவர் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரா? 2 பேரும் உங்களை ஒருத்தர் பரஸ்பரம் முழுமையாக புரிந்து கொண்டீர்களா? மனுஷன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு, நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. 80 வயசு பாட்டி சொல்லுது, 90 வயசு தாத்தா பற்றி நல்ல மனுஷன், ஆனால் அவரை பற்றி ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. 7 புள்ள 16 பேர புள்ள இருக்குது, புரியலையே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நீ தான் எல்லாத்தையும் செய்யணும், பிள்ளைகள் மீது எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கக்கூடிய சில ஆட்களாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் சமீப காலமாக. நீ தான் எல்லாவற்றையும் செய்யணும், நீ என்ன புரிஞ்சுக்கணும், நீயே பொறுப்பாக இருக்கணும், நீயே வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது, நீயே டிவியை பார்க்கக்கூடாது, நீயே சீரியல் பார்க்கக்கூடாது, நீயே படுத்து தூங்கிடணும், நீயே படிச்சிடணும், எல்லாத்தையும் நீயே பண்ணிடணும். அவர் சோறு ஊட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கிறேங்கிறார். அப்போ பிள்ளைகள் மீது அதீத பொறுப்புகளை கொடுப்பதன் வழியாக அந்த பிள்ளைகள் அவர்களாக வளர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். அவள் என்ன எப்படி புரிஞ்சுக்க முடியும்? 30 வயசில் இருக்க ஒரு அம்மாவை 7 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எளிதா, இல்லை 7 வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைய 30 வயசில் இருக்கக்கூடிய அம்மா புரிந்து கொள்வது எளிதா? எது எளிது? நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் அம்மா. நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் அப்பா. அப்போ பிள்ளைகள் அதிகாரமற்றவராக இருக்கிற போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும், ஏன்னா நானும் அப்படி தானே வளர்ந்தேன், நானும் அப்படி தான் வளர்ந்தேன். இந்த காலத்து பிள்ளைகள் அதை ஏற்று புரிந்து கொள்வதில்லை. படிப்பினுடைய முக்கியத்துவம் இவர்களுக்கு தெரியவில்லை, வீட்டுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரிவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் வளரும்போது வீட்டோட கஷ்ட நஷ்டம்லாம் தெரிஞ்சு தான் வளர்ந்தீங்களா? வீட்டோட கஷ்ட நஷ்டம்லாம் தெரிஞ்சு தான் வளர்ந்தீங்களா? அவ்வளோ பொறுப்பானவர்களாக தான் இருந்தீங்களா? நீங்களாம் நாமக்கல் முட்டை சந்தையில் சண்டைக்கு போகல, முட்டையை தூக்கி போட்டு உடைக்கல, 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு ஊர் போட்டு அடிச்சு அத்தை வீட்டில் போய் அழுவலை, 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டு 10 நாள் நீங்கள் தலைமையாக ஆகலை, ஏதோ உங்கள் வரலாறு தெரியாத ஒரே காரணத்திற்காக ஏதோ நீங்கள்லாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு அதெல்லாம் பிடிக்காம தான் வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறது மாதிரியும் இப்போ இருக்க பசங்களாம் எதுவுமே பண்ணாதது மாதிரியும் எதுக்கு இப்படி ஒரு கற்பனை? ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டால், எல்லோரும் எல்லா சிறு தவறுகளையும் இழைத்து தான் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு பிள்ளைக்கான சுதந்திரத்துக்குள்ளே நல்லது கெட்டது ரெண்டையும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். உங்களுடைய அங்கலாய்ப்பு எனக்கு புரிகிறது என்றாலும் கூட இந்த தலைமுறை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு முதல்ல நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். இப்போ நம்ம வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாம் சரிதான், இந்த பசங்களுக்கு நன்றி விசுவாசமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா? எவ்வளோ தூரம் நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறோம், ஆனால் அந்த பசங்க நம்மளை பெருசாக நன்றியோடு இருப்பதில்லை. தீஸ் 2K கிட்ஸ் ஆர் நான் ரெசிப்ரிகேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்படிலாம் செஞ்சாலும் கூட அவங்க நம்ம மீது திரும்ப அன்பு செலுத்துவதில்லை, அந்த அளவுக்கு மரியாதை செலுத்துவதில்லை. நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, நானும் எவ்வளோ பொறுப்பாக இருந்தேன் தெரியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் பணத்துடைய மரியாதை தெரியாமல் இருக்கிறார்கள், பணம் எவ்வளோ சிரமப்பட்டு உள்ளே வருது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நான் அப்படி எல்லாம் இல்லை. என் அப்பா கடையில் கஷ்டப்பட்டு பணம் சம்பாரித்து கொண்டாந்து கொடுத்தாரு, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்துனாங்க, நாம் சிக்கனமாக இருக்கணும், செலவு பண்ணக்கூடாது, நம்மளால் அவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது நான் நினச்சேன். ஆனால் என் பிள்ளை அப்படி நினைக்கல. நானும் அப்போ சொல் பேச்சு கேட்டேன், இப்போ என் பிள்ளை சொல் பேச்சு கேட்கல. உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், அவன் கேட்க மாட்டான். நீங்கள் இருந்ததை போல் உங்கள் பிள்ளை இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கங்கணம் கட்டி கொண்டு பிள்ளையை வளர்க்க முயற்சி செஞ்சீங்கன்னா கடைசி வரைக்கும் மன உளைச்சலுக்கு நீங்கள் தான் ஆளாகணும், வேறு வழியே கிடையாது. முதல்ல இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிடணும். அவன் நம்மளை மாதிரி இருக்க மாட்டான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னா அதுக்காண்டி அப்படியே உங்களை மாதிரியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவன் உங்களை மாதிரி வேறு பல விஷயத்துலையும் இல்லை. அப்போலாம் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. நீங்கள் 3ஆம் கிளாஸ்லேயே ஃபெயிலு, அவன் 3ஆம் கிளாஸில் டபுள் ப்ரொமோஷன். நீங்கள் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கலை, இவன் 20 பதக்கம் கழுத்தில் போட்டிருக்கான். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே பேச தெரியாது, இவன் பேச்சு போட்டியில் ஃபஸ்ட்டு வரான். அப்போ இந்த மாற்றமும் அவன் உங்களை போல இல்லையே, இல்லையா? நீங்களாம் 7 வயசு வரைக்கும் உங்கள் அம்மாவை தான் குளிப்பாட்டி விட சொன்னீங்க, இவன் 4 வயசில் சொந்தமாக குளிச்சுட்டு இந்த பொண்ணு வெளியில் வருது, ரைட்டு தானே? 6ஆம் கிளாஸோட நீங்கள் படிப்பை நிறுத்திவிட்டீங்க, உங்கள் புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாற்றமெல்லாம் அவங்க உங்களை மாதிரி இல்லையே. அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், இந்த பிள்ளைகள் என் மூலமாக வந்தவர்கள், அதனால் என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் நம்ம நினைக்கிறோம். முதல்ல இதுலேருந்து வெளியில் வந்துருங்க. வெளியில் வந்துட்டிங்கன்னா தான் அவர்கள் ஒரு தனி நபர்,
அவரிடமிருந்து ஒரு சிறப்பு குணம் இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு என்ன வேணும் நம்ம அப்பதான் யோசிக்க முடியும். நீ என்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறாய், என்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறாய் நம்ம நினைக்க 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 நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டா, ஏன் இவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், ஏன் இவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், நான்லாம் எங்க அப்பா முன்னால கைகட்டி நிற்பேன், இவன் கைகட்டி நிற்க மாட்டேங்கிறான், எங்க அப்பா பின்னால தான் நான் நிற்பேன், அவர் முன்னால கூட வர நான் பயப்படுவேன். எதுக்கு பயந்தீங்க? எனக்கு புரியல. எனக்கு இந்த லாஜிக் யாராவது சொல்லுங்களேன். எதுக்கு உங்க அப்பா முன்னால வர நீங்க பயந்தீங்க? ஏன்னா அவர் ஏதாவது கேள்வி கேட்பார், கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட பயம் பதில் இல்லை. இவன் உங்க முன்னால் வரலாம் பயப்படலாம் மாட்டான். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்ககிட்ட பதில் இருக்குது. ஒன்று முன்னாலும் பதில் சொல்ல முடியாங்கிற பதில் வச்சிருக்காங்க.